ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான சைட் டிஷ் ரெசிபி தான் கடுகு துவையல். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையலை மேலே போட்டு பெரட்டி அப்பளத்தோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பக்குவமாக செய்ய வேண்டிய ரெசிபி. பக்கத்துலேயே இருந்து பண்ணுவோமா? 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. எவ்வளோ கடுகு சேர்க்குறோமோ அதுக்கு டபுள் பங்காக உளுந்து சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடுகுனா 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து. எண்ணெய் ரொம்ப கம்மியான சூட்டில் தான் இருக்கணும். உளுந்து சீக்கிரமாக செவந்து போயிடும். கடுகு வெடிக்கணும். அடிக்கனமான வாணலியில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, கடுகு வெடிச்சிருச்சு. நல்லெண்ணெய் நல்லா பொங்கி வரும், வாசமாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 5 காஞ்ச மிளகாயும், கலருக்காக நான் ஆந்திரா சில்லி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உளுந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கருகிடும். இதில் 3 பூண்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் வறுபடட்டும், நல்லா கிளறி விடுங்க. உளுந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை கூட்டி குறைச்சிக்கோங்க. நல்லா பொங்கி வரும். நல்லெண்ணெய் வாசம் வீடே மணக்கும். இப்போ பார்த்திங்களா, உளுந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிப்பியில் புளி கிடையாது. நல்ல புளிப்பான 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. என்னோடது நல்லாவே பெருசாக இருந்தனால நான் ஒரு அரை தக்காளி மட்டும் நிறுத்திட்டேன். உங்களோடது மீடியம் சைஸ் தக்காளினா ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. தக்காளி ரொம்ப கனிஞ்சு வதங்கணும்னு கிடையாது. இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வந்தால் போதும். சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. பார்த்திங்களா, மிளகா, உளுந்து, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுந்து கருகலை, நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு பெரட்டிட்டு அடுப்பை அமர்த்திடுங்க. இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் எண்ணெய் நிறையவே சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் கடுகு துவையல் அவ்வளோ மணமாக வித்தியாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.